ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி எஸ்டர்டே யூனிட் ஃபர்ஸ்ட்டுக்குரிய பார்ட் 2 வீடியோ கொஸ்டின் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஆன்சர் எங்கோ அப்படின்னு தேடும்போது அந்த ஆன்சர் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்குமே நம்ம சேனலில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோன்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கொஸ்டின் பிடிஎஃப்பும் கிடைக்கும். கொஸ்டின் வித் ஆன்சரோட அது பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அது வேணாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்துக்குங்க. எல்லா வாய்ப்புமே இருக்கும். வீடியோ வேணால் வீடியோ பார்த்துக்குங்க. எல்லா வாய்ப்புமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் எண்டு வரைக்குமே நம்மளுக்கு நம்ம வீடியோவில் வின் ப்ளஸ் வின் அகாடமியில் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்றதான் கொஸ்டின். வெண்கல காலம் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். சிந்துவெளி நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட், அலெக்சாண்டர் இந்தியாவில் படையெடுத்த ஆண்டு எது? அலெக்சாண்டர் இந்தியாவில் படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 326 அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். கிமு 326 அப்படின்றதான் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. நெக்ஸ்ட், சிந்து நதி மானசோவர் ஏரிக்கு அருகில் எந்த ஊற்றிலிருந்து தோன்றுகிறது? சிந்து நதி மானசோவர் ஏரியில இருந்தா வருது. அது பக்கத்துல இருக்கிற எந்த ஊற்றுல இருந்து தோன்றுகிறது அப்படின்றதான் செங்கே ஊற்றுகள். செங்கே ஊற்றுகள் இருந்தா தோன்றுது. எது? சிந்து நதி. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தருடையது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடையது தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஜூனாகத் தூண் கல்வெட்டு யாருடையது? ஜூனாகத் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா ஆன்சர் பாருங்க, ஜூனாகத் தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடையது. ஸ்கந்தகுப்தர் காலத்தை சேர்ந்ததுதான் ஜூனாகத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, சமணமும் பௌத்தமும் தோன்றிய காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமணமும் பௌத்தமும் தோன்றிய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கர் யார்? சமண மதத்தோட முதல் தீர்த்தங்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபதேவர் அவங்க தான். ரிஷபதேவர் அவங்க தான் சமண மதத்தோட முதல் தீர்த்தங்கரர். நெக்ஸ்ட், அடுத்து பாருங்க, மகாவீர் எங்கு பிறந்தார்? மகாவீரர் எங்கு பிறந்தார் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆன்சர் பாருங்க, பீகார்ல பிறந்திருக்கிறாங்க. பீகார்ல எங்க அப்படின்னா வைசாலி நகர்ல பிறந்திருக்கிறாங்க. வைசாலி நகர்ல எங்க அப்படின்னா குந்த கிராமத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த வடிவேல் மாதிரிதான், எங்க ஊருக்கு வா, எங்க தெருவுக்கு வா, எங்க வீட்டுக்கு வான்ற மாதிரி மகாவீரர் எங்க பிறந்திருக்காங்கன்னா பீகார் வைசாலி நகர்ல குந்த கிராமத்துல பிறந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முன்வேத காலத்தின் பெரும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்வேத காலத்தோட அந்த பெரும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்படுது. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, முன்வேத காலத்தில் பிஸ்ஸர் என்பவர் எவ்வாறு அறியப்பட்டார்? முன்வேதத்தில் பிஸ்ராஜ் என்பவர் எவ்வாறு அறியப்பட்டார் அப்படின்னா மருத்துவர் என்று அறியப்பட்டார். எவ்வாறு அறியப்பட்டார்? மருத்துவர் அப்படின்னு அறியப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க, கலிங்கத்து காரவலன் எந்த மதத்தை பின்பற்றினார்? கலிங்கத்து காரவலன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சமண மதத்தை பின்பற்றினார். கலிங்கத்து காரவலன் எந்த மதத்தை பின்பற்றினாங்கன்னா சமண மதத்தை பின்பற்றினார். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, பழைய கற்கால மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பழைய கற்கால மக்கள் நீக்ட்ரோ இனம் என்று அழைக்கப்பட்டனர். பழைய கற்கால மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா நீட்ரோ இனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
ஹராப்பா பண்பாடு எந்த கற்கால பண்பாட்டின் ஒரு பகுதியாகும்? ஹராப்பா பண்பாடு வந்து எந்த கற்கால பண்பாட்டின் ஒரு பகுதியாகும் அப்படின்னா செம்பு கற்காலம் தான். செம்பு கற்கால பண்பாட்டுல ஹராப்பா பண்பாடு ஒரு பகுதி. நெக்ஸ்ட் வின் பிளஸ் வின் அகாடமியின் பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் ஃபர்ஸ்ட்ல மாடல் டெஸ்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் 1 வந்து நம்ம சேனல்ல வந்துருச்சு. நீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பா அதை எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொஸ்டின் தனியா பிடிஎஃபா இருக்கும். கொஸ்டின் வித் ஆன்சரோட தனியா பிடிஎஃப் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூனிட் 2க்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல இந்த மாடல் டெஸ்ட் 2க்கு வந்து ஆல்ரெடி எஸ்டர்டே நாம கொஸ்டின் பிடிஎஃப் ஒன்று ஒரு வீடியோவா கொடுத்துருக்குறோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14. கற்காலம் தமிழ்நாட்டில் தோன்றியதற்கான காரணத்தை முதலில் கூறியவர் யார்? கற்காலம் தமிழ்நாட்டில் தோன்றியதற்கான காரணத்தை முதல்ல கூறினவங்க யார் அப்படின்னா ராபர்ட் புரூஸ் புரூட். ராபர்ட் புரூஸ் புரூட் தான் சொல்லியிருக்கிறாங்க கற்காலம் தமிழ்நாட்டில் தோன்றியதற்கான காரணத்தை. நெக்ஸ்ட் தில்வாரா கோயில் எங்கு உள்ளது? தில்வாரா கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுல இருக்குது. நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் வரலாற்று தொன்மையானது என்று கூறியவர். ஆதிச்சநல்லூரை வரலாற்று தொன்மையானது என்று கூறியவர் யாருன்னா அலெக்சாண்டர் ரே. அலெக்சாண்டர் ரே அவங்க தான் அவ்வாறு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. பௌத்த மதத்தில் புத்தரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பிரிவு எது? பௌத்த மதத்துல புத்தரோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பிரிவு எதுன்னு கேட்டீங்கன்னா ஹீனயானம். பௌத்த மதத்துல புத்தரோட அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பிரிவு ஹீனயானம். புத்த சமய வரலாற்றை விளக்கும் நூல்கள் எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஜாதக கதைகள். புத்த சமய வரலாற்றை விளக்கும் நூல் ஜாதக கதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. மணிமேகலையும் குண்டலகேசியும் எந்த சமயத்தை பின்பற்றும் நூல்கள்? மணிமேகலையும் குண்டலகேசியும் எந்த சமயத்தை பின்பற்றும் நூல்கள் அப்படின்னா பௌத்தத்தாம் பின்பற்றும். சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி இது எல்லாமே வந்துட்டு சமணத்தை பின்பற்றும். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்தத்தை பின்பற்றும். இது ஐம்பெருங்காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே வந்து சமணத்தை தான் பின்பற்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. மொகஞ்சதாரோவும் சிந்துவெளி நாகரிகமும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மார்சல் தான் எழுதுறாரு. மொகஞ்சதாரோவும் சிந்துவெளி நாகரிகமும் அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா மார்சல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. மகதத்தின் தலைநகர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. மகதத்தோட தலைநகர் அடுத்தடுத்து மாறி இருந்திருக்கு. அது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிராசவஸ்தி, அடுத்து ராஜகிருகம், லாஸ்ட்ல பாடலிபுத்திரம். சிராவஸ்தி, ராஜகிருகம், லாஸ்ட்ல பாடலிபுத்திரம். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அரியங்க வம்சத்தை சேர்ந்தவர். பிம்பிசாரர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அரியங்க வம்சத்தை சேர்ந்தவர் தான் பிம்பிசாரர். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23. பாடலிபுத்திரத்தில் பெரிய கோட்டையை அமைத்தவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. பாடலிபுத்திரத்துல பெரிய கோட்டையை அமைச்சவங்க யார் அப்படின்னா அஜாத சத்ரு. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. இறப்பவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இறப்பவர்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது லோத்தல். இறப்பவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது லோத்தல். நெக்ஸ்ட் பாருங்க 25. சிந்து சமவெளி மக்களின் மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் யார்? சிந்து சமவெளி மக்களோட மொழி வந்து திராவிட மொழி தான் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா பார்பலோ. பார்பலோ தான் அவ்வாறு சொல்றாங்க. சிந்து சமவெளி மக்களின் மொழி திராவிட மொழி தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்பலோ. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 26. நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா தனநந்தர். நந்த வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா தனநந்த. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 27. செல்கஸ் நிக்கோடோரின் கிரேக்க தூதுவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். செல்கஸ் நிக்கோடோர கிரேக்க தூதுவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். இந்திய தொல்பொருளியலின் தந்தை அப்படின்னா யாருன்னா கன்னிங்காம். இந்திய தொல்பொருளியலின் தந்தை அப்படின்னா அது வந்து கன்னிங்காம். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஆரியர் என்ற சொல் ரிக்வேத காலத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 2 முறை. ஆரியர் என்ற சொல் ரிக்வேத காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனை முறை அப்படின்னா 2 டைம்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. புத்த சங்கத்தின் பெண் துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா பிக்குணிகள் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. புத்த சமயத்துல வந்து பெண் துறவிகளை எவ்வாறு அழைத்தாங்க அப்படின்னா பிக்குணிகள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 31 பாருங்க. ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது.
அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. இமயமலையில் உள்ள சிகரங்களின் எண்ணிக்கை 114. இமயமலையில் உள்ள சிகரங்களின் எண்ணிக்கை 114. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. சீனா நீங்களாக உள்ள ஆசிய கண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீனா நீங்களாக, சீனா இல்லாம மீதி இருக்கிற இந்த ஆசிய கண்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா சாம்பவன் தீவு அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. சாம்பவன் தீவு அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. காட்டு இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுவது எந்த இலக்கியம்? காட்டு இலக்கியங்கள் அப்படின்னா ஆரண்யங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. காட்டு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 35. விக்ரமாங்க சரித்திரத்தில் யாருடைய இளமை பருவம் வீரம் பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 6ஆம் விக்ரமாதித்தனை பத்தி தான் சொல்லுது. விக்ரமாங்க சரித்திர நூல்ல யாருடைய இளமை பருவம் அவங்களோட வீரத்தை பத்தி பேசுது அப்படின்னா 6ஆம் விக்ரமாதித்தன் பத்தி தான் பேசுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. அசீவக மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நந்தா வத்சா. அசீவக மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நந்தா வத்சா. அசீவக மதத்தை தோற்றுவித்தவர். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. தற்கால சாக்கிய முனி என்று அழைக்கப்படுவர் யார்? தற்கால சாக்கிய முனி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். யுவான் சுவாங்க தான் அவ்வாறு அழைக்கிறாங்க. தற்கால சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. 1904 அர்த்த சாஸ்திரத்தின் பிரதிகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சாமா சாஸ்திரி. சாமா சாஸ்திரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. எதோட பிரதிகளை? அர்த்த சாஸ்திரோட பிரதிகளை. எப்பன்னா 1904ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பார்க்கலாம். இந்தியாவின் பொருளியல் அரசியல் துறைகளை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா அதுதான் அர்த்த சாஸ்திரம். இந்தியாவின் பொருளியல் அரசியல் துறைகளை பற்றி கூறும் நூல் எதுனா அர்த்த சாஸ்திரம் தான். செல்கஸ் நிகடர் இந்தியாவின் மீது படையெடுத்து திரும்பியதை கூறும் நூல் எதுனாலும் முத்ரா ராட்சசம் தான் சொல்லுது. யாரை பத்தி சொல்லுது? செல்கஸ் நிகடர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து திரும்பியதை கூறும் நூல் முத்ரா ராட்சசம். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. அசோகரை தேவனாம்பிரியர் என்று குறிப்பிடுவது எந்த பாறை கல்வெட்டு? அசோகரை வந்து தேவனாம்பிரியர் அப்படின்ட்டு நோட் பண்ணி சொல்றாங்க. ஒரு பாறை கல்வெட்டுல. எந்த பாறை கல்வெட்டுல அவ்வாறு இருக்கு அப்படின்னா 8ஆம் பாறை கல்வெட்டுல தான் அவ்வாறு இருக்கு. அசோகரை தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்ற கல்வெட்டு 8ஆம் பாறை கல்வெட்டு. கொஸ்டின் நம்பர் 42. மௌரியர்களின் தலைநகரான பாடலிபுத்திரம் எந்த ஆற்றின் கரையில் உள்ளது? மௌரியர்களின் தலைநகரான பாடலிபுத்திரம் வந்து எந்த ஆற்றின் கரையில் உள்ளது அப்படின்னா எந்த ஆற்றுல? யோசிக்கிறீங்களா? யோசிங்க. எந்த ஆற்றின் கரையில் உள்ளது அப்படின்னா ஆன்சரை மேல தூக்கலாமா? தூக்கிடுவோம். சோனாறு. சோனாற்றின் கரையில் தான் உள்ளது மௌரியர்களின் தலைநகரான பாடலிபுத்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 43. மோரா என்ற பாலிமொழி சொல்லின் பொருள் யாது அப்படின்னா மயில். மோரா அப்படின்னா பாலிமொழி சொல்லோட பொருள் மயில். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா B.A. ஸ்மித் தான் சொல்றாரு. யார சொல்றாரு? சமுத்திரகுப்தர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்றாரு. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. பாகுபத்திர அரசில் ஒரு கருடத்தூணை நிறுவியவர் யார் அப்படின்னா கிளியோடோர்ஸ். கிளியோடோர்ஸ் அப்படின்றவங்க தான் நிறுவுறாங்க. எங்க? பாகுபத்திர அரசுல ஒரு கருடத்தூணை நிறுவியவர் யார் அப்படின்னா ஹிலியோடோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 46. கர்சர் காலத்தில் அதிகாரப்பூர்வமான ஆவணங்களும் கால அட்டவணைகளும் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கர்சர் காலத்துல வந்து அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் கால அட்டவணைகளும் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா எவ்வாறு? இவ்வாறுதான் நிலோபிது அப்படின்னு சொல்லுவாங்க. நீலோபிது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார் காலத்துல? கர்சர் காலத்துல. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. மனு சாஸ்திரம் எத்தனை இயல்களை கொண்டது? மனு சாஸ்திரம் வந்து எத்தனை இயல்களை கொண்டதுன்னா 2685 இயல்களை கொண்டது. எது அப்படின்னா மனு சாஸ்திரம். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 48. சமுத்திரகுப்தர் நாணயங்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது? சமுத்திரகுப்தரோட நாணயங்கள்ல எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா மன்னர்களின் மன்னன் அப்படின்ட்டு அவரை அழைக்கிறாங்க. யாரோட நாணயத்துல? சமுத்திரகுப்தர் நாணயத்துல. யாரை பத்தி சொல்றாங்க? சமுத்திரகுப்தர் பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்னர்களின் மன்னன் அப்படின்னு அழைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. வியாக்கரணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வீரசேனர். வியாக்கரணம் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரசேனர் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினை பாத்துருங்க.
ஹஸ்தயூர் வேதா என்று விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியவர்னா பாலகாப்பா. பாலகாப்பா அவர் தான் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா ஹஸ்யாயூர் வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியவர்னா பாலகாப்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துட்டு இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ல சப்போர்ட் பண்ணும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிடிஎஃப் கீழே இருக்கும். நீங்க அதை எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு கூட பார்த்துக்கோங்க. கொஸ்டினோட பிடிஎஃப் தனியாகவும் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு தனியா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்ட் 1 மாடல் டெஸ்ட்ல பார்ட் 1 வீடியோ யூனிட் ஃபர்ஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் வித் ஆன்சரோட அதுவும் பிடிஎஃப் உங்களுக்கு கிரேட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறோம். அதையும் எடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கானது தான். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு இதுக்கான மார்க் எவ்வளவு அப்படின்றத கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மார்க் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அந்த மார்க்கும் சொல்லுங்க. மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 50 கொஸ்டின் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ மார்க் குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so மச்.